தற்போது கிடைத்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உணவகத்தில் வழங்கப்பட்ட சாம்பாரில் பல்லி கிடந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உணவு வாங்கி வந்த நோயாளி சாப்பிட முயன்ற போது சாம்பாரில் பல்லி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திஜா. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உணவகத்தில் வாங்கிய உணவில் பல்லி இருந்ததால் உணவகத்தை பூட்டி உணவுத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துவிட்டனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உள் நோயாளிகளுக்கு பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை பார்ப்பதற்காக நோயாளிகள், உறவினர்கள் அதிக அளவு வருகின்றனர். அத்துடன் மருத்துவமனையில் டாக்டர்கள், செவிலியர்கள், நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நோயாளிகள் உறவினர் ஒருவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உணவகத்தில் உணவு வாங்கி வந்து நோயாளிகள் சாப்பிட்டு முயன்ற போது சாம்பாரில் பல்லி கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். இதை குறித்து நோயாளியின் உறவினர் பணியில் இருந்தவர்களிடம் தெரிவித்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறையினர், நியமன அலுவலர் விஜய லலிதாம்பிகை மற்றும் விஜய் சுப்பிரமணிய ரெங்கராஜ் உள்ளிட்ட சந்திரமோகன் அவர்கள் தலைமையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்று சம்பந்தப்பட்ட உணவகத்தை ஆய்வு செய்தனர். அப்போது உணவகம் சுகாதார முறையில் சீர்கேடாக இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உணவகத்தில் லைசன்ஸ் கடந்த 6 மாதமாக புதுப்பிக்காமல் செயல்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்தனர். உடனடியாக உணவகத்தை பூட்டி சீல் வைத்தது. இது தொடர்பாக உணவகத்தில் ஒப்பந்தக்காரர் சுதாகரன் என்பவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.